டாடா கார் உற்பத்தி ஆலையில் ரேஞ்ச் ரோவர் காரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இயக்கிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். ராணிப்பேட்டையில் கார் தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்த நிலையில் ரேஞ்ச் ரோவர் காரை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஓட்டி மகிழ்ந்து வரக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த தொழிற்சாலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கார்கள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இந்த நிலையில்தான் டாடா கார் உற்பத்தி ஆலையில் ரேஞ்ச் ரோவர் காரை தமிழ்நாடு முதலமைச்சர் இயக்கி மகிழ்ந்திருக்கக்கூடிய அந்த நிரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்தவரையில் ரேஞ்ச் ரோவர் கார் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் தானே அதனை இயக்குவதாக தெரிவித்து தற்போது ரேஞ்ச் ரோவர் காரை தமிழ்நாடு முதலமைச்சர் இயக்கி வருகிறார். குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா கார் உற்பத்தி ஆலை பொறுத்தவரையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 9,000 கோடி ரூபாய் அமைக்கப்பட்டுள்ள தொழிற்சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்து தொழிற்சாலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகள், தொழிற்சாலையில் செய்யப்படக்கூடிய அந்த கார்கள் தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டறிந்தார். தற்போது கார் உற்பத்தி ஆலையில் ரேஞ்ச் ரோவர் காரை தமிழ்நாடு முதலமைச்சர் இயக்கி வருகிறார். இது தொடர்பாக அமைச்சர் TRP ராஜா உள்ளிட்டோரும் முதலமைச்சருக்கு தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த டாடா நிறுவனத்தின் உரிமையாளரும் முதலமைச்சருடன் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு பகுதியாக, அதாவது அந்த கார் எவ்வாறு இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்து வருகிறார். காரில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரசித்துவமான அந்த ஏற்பாடுகள் என்னென்ன, மற்ற கார்களை காட்டிலும் இது தனித்துவமாக தெரிவதற்கான காரணங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் டாடா கார் உற்பத்தி ஆலையை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ரேஞ்ச் ரோவர் காரை ஓட்டி மகிழ்ந்திருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள், அதே போன்று டாடா நிறுவனத்தின் உரிமையாளர்கள் பலரும் உடனிருந்து முதலமைச்சருக்கு அது தொடர்பாக விளக்கம் அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கை தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக் இயக்கத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கை தானே இயக்கி இன்றைக்கு தொடங்கி வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். டாடா மோட்டார்ஸ் JLR பிளான்ட்டில் முதல் கார் ரேஞ்ச் ரோவர் இவோக்கை தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். JLR வாகன தொழிற்சாலையில் முதல் கட்டமாக 900 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாகன தொழிற்சாலை 50,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. 20,000 கார்களை தயாரிக்கும் திறன் கொண்டது டாடா மோட்டார்ஸ் JLR வாகன தொழிற்சாலை. இங்கு ரேஞ்ச் ரோவர் இவோக் கார் இயக்கம் முதலாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைத்து சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு இந்த தொழிற்சாலையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது.